இப்படி எல்லாம் செஞ்சுதாமா உன் மாமன் குலசேகர மனசை குளிர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அப்பா, இந்த மில்ல எங்க கிட்ட கொடுத்து எங்களை எடுத்து நடத்த சொன்ன மில்லு முதலாளி இவருதான். அப்படியா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரமா சொன்னா மில்ல இவங்க கிட்ட கொடுத்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற உங்க பொண்ணு பிள்ளைங்க கிட்டே போறீங்கன்னு. மில்லுக்கான தொகையை கூட மாசம் மாசம் கொடுத்தா போதும்னு சொன்னீங்களா? வேணும்னா மில்லு பணத்தை மொத்தமா நானே கொடுத்துறேன். ஐயா, பணத்துக்காக நான் இவங்களுக்கு இந்த மில்ல கொடுக்கல ஐயா. இவங்களுடைய நேர்மையான உழைப்புக்காக இந்த மில்ல கொடுத்துட்டு போறேன் ஐயா. ஐயா, உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஐயா, பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? கொஞ்சம் இருங்க, குலசேகர வந்துட்டோம். சரிங்க. மில்லோட திறப்பு விழாவே அவர் கையால தான். அப்படிங்களா? என்னம்மா இன்னும் காணுவோம் மாமனை? வருவானா மாட்டானா? ஒரு போனை போடுமா. கண்டிப்பா வந்துருவாருப்பா. நான் அப்பவே சொன்னேங்க ஐயா, ராமா தான் கேட்கல. எங்க அப்பாவோட போட்டோ போட்ட போஸ்டரை வேற ஊர் பூரா ஒட்டியாச்சு. அவர் வரலனா நமக்கு தான் அசிங்கம். மாமா, அசிங்கம் நம்மளுக்கு இல்ல. அவர் வரலனா அவருக்கு தான் கெட்ட பேரு. மாமா பேரை போட்டதுனால கண்டிப்பா அவர் வந்துருவாரு. அண்ணே, மரத்துல இருக்கிற பேய வலிய போய் வம்புக்கு இழுத்த கதையா? எதுக்காக அந்த மனுஷன் பேரையும் போட்டோவையும் போடணும்? இப்போ வருவாரா மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அவரு என் அண்ணனோட பெரிய ஆளா? அண்ணே, உங்க ராசியான கையால மில்ல திறந்து வைங்க. ராசியான கைதான் எனக்கு தெரியும். நான் தாமா ரமா கிட்ட சொல்லி உன் புருஷன் போட்டோ பேப்பர்ல போட சொன்னேன், போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொன்னேன். திருடங்கையில சாவியை கொடுத்த கதையா? குலசேகர மில்ல திறந்து வச்சா நாம திறந்து வச்ச மில்லு நல்லா நடக்கணும்னு பேசாம இருப்பான். இல்லன்னா காலம் பூரா இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாமா. அண்ணே, அவர் அப்படி சாதாரணமா நினைக்காதீங்க. உடம்பு பூரா விஷம். ஐயா, குலசேகர மாமா வரா மாதிரி தெரியல. நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருங்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலானே. மாமா வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிம்மா. ஏங்க சொல்லுங்க. இல்ல என் பொண்ணு இங்க வாங்க. தோட்டம் துறவெல்லாம் இருந்துச்சு. அண்ணா, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. குலசேகரையா வரட்டும், நான் என்ன பண்றேன் பாருங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காங்க. போய் வாசனை நில்லுங்க. போங்க. என்ன ரம்மானி, அவருக்காக எல்லாம் போய் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பாப்போம். குலசேகரன் வந்துட்டான் போல். பாப்பா குலசேகரா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னது இது? பேப்பரு. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்னடா போட்டிருக்கு? உன் போட்டோ போட்டிருக்கு. போட்டோல நல்லா தானடா சிரிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு கோவப்படுற? ஏய், பேப்பர்ல என் பேரை போட்டு விளம்பரப்படுத்திருக்க. ஊர் பூரா என் போட்டோவை போட்டு போஸ்டரா ஒட்டி இருக்க. நான் இங்க வரலன்னா ஊர் ஜனம் என்ன தப்பா பேசணும், அப்படித்தானே? டேய் குலசேகரா, உன் மருமக உன் போட்டோவை போட்டு விளம்பரப்படுத்திருக்கா. ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டி உன்னை பெருமைப்படுத்திருக்கா. அதுக்கேண்டா கோவப்படுற? நான் அப்படி நினைக்கலையா. என்ன இங்க வரவழைக்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க இல்லாம எந்த காரியத்தையும் இவங்க செஞ்சதில்ல. நீங்க தான் இவங்களை எப்பவுமே தப்பு தப்பா நினைக்கிறீங்க. ஐயா, குத்து விளக்கு ஏத்துங்க. ஏ குலசேகரா, முதல்ல நீதாண்டா அந்த விளக்கை ஏத்தணும். உன் மகனும் மருமகளும் சேர்ந்து ஒரு மில்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த குத்து விளக்கு ஏத்து. ஐயா, நானா விரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு வரல. என்ன கட்டாயப்படுத்தி வரவழைச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு நான் குத்து விளக்கு ஏத்தணும்? இத பாருங்க, உங்க போட்டோ போட்ட போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி இருக்கிற என் மருமக. உங்க முகத்தை இது வரைக்கும் நீங்க கண்ணாடியில தான் பாத்திருப்பீங்க. இப்பதான் முதல் தடவையா ஊரெல்லாம் பாக்குறத நீங்க பாக்குறீங்க. ரொம்ப பிகு பண்ணாம விளக்க ஏத்துங்க. ஏய் அடங்கு, எல்லாரும் இருக்காங்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கியா? ஏய் விளக்க ஏத்து.
நில்லு, செருப்பை கழட்டிட்டு விளக்கேத்து. சாமிக்காவது பயப்படுறா. ஆ ம் வாங்கோ ஏத்துங்கோ. கணானம் துவா கணபதிக்கும் அவாமஹே கவிம் கவீனாபம ஸ்ரவஸ்தமோ ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன் நோதபஸ்ரீ சாதனம். அடுத்தது நீங்க ஏத்துங்க அண்ணே. महादेव्ये च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम काम विनायकाय नमः. ओम என்னம்மா முத்தரசி, நீ ஏத்து. ஏத்துங்க அத்தை. नमः. ओम गणेश्वराय नमः. ओम स्कंदाग्रजाय नमः. ओम अभ्याय नमः. ओम भूताय नमः. ओम दक्षाय नमः. ஐயா இந்தாங்க ஐயா. ஏப்பா, வாங்கப்பா. ஆள் உயர மாலை வாங்கியிருக்காங்க. வாங்க. ஐயா, சின்னதா மாலை வாங்கியிருக்க. வாடா, கை தட்டுங்கய்யா. குலசேகர, நல்ல மனசோட மில்ல திறந்து வை. ஆ. ரமா நவீன அரிசி ஆலை. கடைசியில இவ பேர்ல ஆரம்பிக்கிற மில்லையே நம்ம கையால திறக்க வச்சுட்டால. ஏண்டா வெக்கம் கட்டவன, மில்லுக்கு ஊ பேரை வைக்காம எவ்வளவு ஒருத்தி பேரு வச்சிருக்க? ரமா எவ்வளோ ஒருத்தி இல்லப்பா, என் பொண்டாட்டி, உங்க மருமக. ரமா அதிர்ஷ்டக்காரி, அதனாலதான் ரமா பெரிய வச்சிட்டோம். ஏய், நீ அதிர்ஷ்டசாலி மட்டும் இல்ல, சாமர்த்தியசாலி. சுப்புலட்சுமி மகளாச்ச மில்ல உன் பேர்ல ஆரம்பிச்சு அதை என் கையாலேயே திறக்க வச்சிட்டல. சவால்ல ஜெயிச்சுட்ட. ஐயோ மாமா, ஏன் தப்பா நினைக்கிறீங்க? எப்பவுமே நான் உங்ககிட்ட சவால் விட மாட்டேன். நீங்க தான் மெல்ல திறக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் ஐயா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சரிம்மா, வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எல்லா செல்வங்களும் பெற்று தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நல்லபடியா குழந்தைய பெற்று சீக்கிரமா என்ன தாத்தாவாக்கணும். ஐயா, என்ன இவங்க ஆசீர்வாதம் பண்ண கையோட குழந்தையில வாழ்த்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா. பிள்ளை, என் மகளையும் மருமகனையும் நான் வாழ்த்துனா என்னையே நான் வாழ்த்துற மாதிரி. ரமா எங்க வீட்டுல பிறந்த முத்து. நவரத்னங்கள்லயே முத்துக்கு தனி சிறப்பு உண்டு. வைரம் வைடூரியம் எல்லாம் பட்டத்திட்டணும். முத்து தான் பிறக்கும் போதே முத்தாவே பிறக்குது. என் மருமகன் ஜெயச்சந்திரன் குணத்துல தங்கம். இவங்க 2 பேரும் தொட்டதெல்லாம் தொலங்கும், கைப்பட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த 1 மில்லு 10 மில்லு ஆகி 10 மில்லு 100 மில்லு ஆகி ஓஹோன்னு வாழணும்னு என் தாய் கங்காதேவியை வேண்டிக்கிறேன். ரமா, உன் மாமகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொடுங்க ஐயர, அச்சதை போடுப்பா. குலசேகர, பிள்ளைகளை வாழ்த்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. யோ, 4 வார்த்தையா? அதான் 400 வார்த்தை முத்து பவளம் மாணிக்கன்னு கொட்டி தீர்த்துட்டாரே. இங்க பாரியா, எனக்கு நெஞ்சில ஒண்ணு வச்சுக்கிட்டு வார்த்தையில வேற சொல்ல தெரியாதியா? இப்ப சொல்றையா, தெருவா அரிசி வித்தவங்கள கூப்பிட்டு ஒரு மில்லு நடத்த சொன்னா எப்படியா நடத்துவாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இந்த மில்ல என் கையால திறந்து வச்ச, கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் வரவழைச்சு இந்த மில்லுக்கு மூடு விழா நடத்துறேன். எந்த இடத்துல எதை பேசணும்னு நாகரிகம் தெரிஞ்சு நடந்துக்க. அப்பா, மாமா பேசினதுல எனக்கு வருத்தமே இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா எங்களை நல்லா இருங்கன்னு வாழ்த்தி பேசிட்டு வரோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை மாமா எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. மாமா, உங்க கையால மூடு விழா நடத்துவீங்கன்னு சொன்னீங்க. ராத்திரி கூட இந்த மில்ல கேட்ட நாங்க மூடவே மாட்டோம். ராத்திரியும் பகலும் ஓய்வு இல்லாம 3 ஷிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய், பகல் கனவு காணாத. இது மில்லு. ரோடா அரிசி வித்துக்கிட்டு இருந்திய கூவி கூவி அந்த மாதிரி நினைச்சிட்டியா? நீ சின்ன பொண்ணு, உன்னாலலாம் இவ்வளவு பெரிய மில்ல எடுத்து நடத்த முடியாது. அப்பா, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம்.
நாங்க 2 பேரும் நடத்தி காட்டுவோம். ராமா ஐயாவோட பொண்ணுப்பா, சொன்னா சாதிச்சு காட்டுவா. உங்க கையாலேயே இந்த மில்ல திறக்கணும்னு சொன்னா நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? உங்களை வர வச்சு திறப்பு விழாவும் நடத்திட்டா. குலசேகரா, என் பொண்ணுங்களை சாதாரணமா நினைக்காத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிங்க குட்டிங்க. உன் ஜம்பம் ஒண்ணு அவங்க கிட்ட பலிக்காது. இந்த ஒரு மில்லு இல்லடா, அடுத்த மில்லையும் கூடிய சீக்கிரமே திறப்பாங்க. அதையும் நீ தான் திறந்து வைக்கணும். அப்போவாவது நல்லபடியா மனசார வாழ்த்து. முதல்ல இந்த மில்லு எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ போதும், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற கதைய பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணே, உங்க ராசியான கையால இந்த மிஷினை கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுங்க அண்ணே. வாங்க ஐயா, ஒரு நிமிஷம். என்னப்பா? அப்பா, இந்த மாலை ஐயாவுக்கு போடுங்க. போடுங்கப்பா. எல்லாரும் வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் ஜெயச்சந்திரன். நன்றிங்க ஐயா. ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த மிஷின் பகலா நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். கூடிய சீக்கிரமே இன்னொரு மில்ல வாங்கி அதையும் உன் மாமன் குலசேகரன் கையாலேயே திறக்கணும். என்ன? நீங்களும் மாமாவும் ஆசீர்வதிச்சாலே அது கண்டிப்பா நடக்கும்பா. மச்சான், எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு கலர் கொடுங்க. டேய் ஜெயச்சந்திரா ஐயா, முதல்ல உங்க அப்பனுக்கு கொடு. இவன் தான் ரொம்ப சூடா இருக்கான். சுப்புலட்சுமி அம்மா, சுப்புலட்சுமி அம்மா, திருப்பனையூர் பட்டையர் வந்திருக்கேன். நமஸ்காரம்மா. நமஸ்காரம், வாங்க. ஆ, கங்கா, கங்கா, பட்டையர் வந்திருக்காருமா. வரேம்மா. அம்மா வணக்கம்மா. வாங்க. அம்மா, நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னதும் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சொல்றேன், முதல்ல உட்காருங்க. ஆ, அண்ணி வா வடிவே. வாங்க அண்ணி. வாங்க வஞ்சி. வாங்க. வாங்க நீ. என்ன சாமிகளே, சௌக்கியமா? அம்பாள் அனுகிரகத்துல க்ஷேமமா இருக்கேன். ஐயாவுக்கு 60 வயசு முடிய போகுது. அவரோட 60ஆம் கல்யாணத்தை விமர்சையா நடத்தணும்னு நாங்களாம் முடிவெடுத்திருக்கோம். சந்தோஷமான விஷயம்மா. கடவுள் அனுகிரகம் ஐயாவுக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஐயாவுக்கு 80 வயசு பூர்த்தி ஆகி சதாபிஷேகமும் நடத்தணும். 60ஆம் கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும்? எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன். அது எதுக்குன்னு தனித்தனியா ஆளுங்க இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. சரி. ஐயாவோட 60ஆம் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி அசத்திடுவோம். ஆமா, விழாவை எங்க வச்சுக்க போறீங்க? வீட்லயா, இல்ல கல்யாண மண்டபத்திலயா, இல்ல கோவில்லையா? வீட்லயே வச்சுக்கலாம். என்னென்ன முறை செய்யணும் அத சொல்லுங்க. ஓ, தாராளமா வீட்லயே வச்சுக்கலாம். ஐயா வீட்டு விசேஷம்னாலே பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி தானே நடக்கும். தம்பதிகள் உட்கார மணமேடை அமைக்கணும். தம்பதி சகிதமா ஐயா பக்கத்துல நாச்சியார் அம்மாவையும் சுப்புலட்சுமி அம்மாவையும் உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை அணிவிக்கணும். முதல்ல கணபதி பூஜை பண்ணணும். வாய்ப்பு இருந்தா யானையை வச்சு கஜ பூஜை பண்ணலாம். பசுவை வச்சு கோ பூஜையும் பண்ணலாம். ஐயரே, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க.
உறவு முறையில என்ன செய்யணும் அத சொல்லுங்க. இந்த 60ஆம் கல்யாணத்துல மச்சான் உறவு முறை தான் ரொம்ப முக்கியமானது. மச்சாங்காரன் தான் சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வரணும். மச்சாங்காரன் தான் மாப்பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்கணும். இந்த 60ஆம் கல்யாணத்துல மச்சான் சீரும் மச்சான் தாலி எடுத்து கொடுக்கறதும் தான் ரொம்ப விசேஷம். அப்படின்னா எங்க அப்பா தான் சீர்வரிசை எடுக்கணும், எங்க அப்பா தான் தாலி எடுத்து கொடுக்கணும். எங்க அப்பா இல்லனா ஐயாவோட 60ஆம் கல்யாணம் நடக்காது, அப்படிதானே? குருக்களே, மச்சான் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? சும்மாவா சொன்னாங்க மலையேற போனாலும் மச்சான் ஒரு வேணும்னு? மச்சான் இல்லனா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மலைக்கு தான், மணி விழாவுக்கு இல்ல. கரெக்டா சொன்னம்மா. மச்சான் இல்லன்னா என்ன மருமக செய்யலாமா? என்னது மருமகளா? அப்படின்னு நான் இல்லனா ஐயாவோட 60ஆம் கல்யாணம் நடக்காதுல்ல? நான் இருக்கேன்ல. நீங்க மட்டும் தான் மருமகளா? நானும் தான் ஐயாவோட மருமக. ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, விட மாட்டேங்கிறியே. குருக்களே, மருமக இல்லனா என்ன பண்றது? கவலையே வேண்டாமா, மகளுங்க இருந்தா போறோம். அவங்கள வச்சு இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். மகளுங்க, அதாவது நானு, கங்கா அக்கா, ரமா, இளவஞ்சி அண்ணே, நாங்களும் பண்ணலாமா? அதான் எங்க அப்பாவே நடத்தி தரேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் நீங்க எதுக்கு? சாமி, இது ஐயாவோட 60ஆம் கல்யாணம். விழாவை சிறப்பா நடத்தணும். எந்தவித குறையும் வராம பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. 60ஆம் கல்யாணம் செலவுக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 50,000 அட்வான்ஸா கொடுங்க, அப்புறம் கணக்கு பாத்துக்கலாம். என்னது 50,000மா? ஐயரே, 50,000னா எவ்வளவு தெரியுமா? 1/2 லட்சம். 1/2 லட்சத்துக்கு என்ன செலவு இருக்கு? விழா அன்னைக்கு பாருங்கம்மா எவ்வளவு செலவு இருக்குன்னு. இந்தாங்க. அக்கா கொஞ்சம் இருங்க. வாரம்மா, ஏன் இவ்வளவு லேட்டு? சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அக்கா, ரமா முன்ன மாதிரி இல்ல, மில்லுக்கு முதலாளி ஆயிட்டா. ரொம்ப பந்தா பண்றா. சும்மா இரு. அக்கா, ஐயாக்கு பண்ற 60ஆம் கல்யாண செலவுல என்னோட பங்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்தக்கா, இதுல 8,000 ரூபாய் இருக்கு. இதை என் பங்கா சேர்த்துக்கோங்க. இதுல 58,000 ரூபாய் இருக்கு. அக்கா ஒரு நிமிஷம்க்கா, இது வரேன். அக்கா, என்னோட பங்கும் ஐயாவோட 60ஆம் கல்யாண செலவுல இருக்கட்டும். இதுல ஒரு 2,000 ரூபாய் இருக்குக்கா, என்னோட பாக்கெட் மணில இருந்து சேர்த்து வச்சது. இது என் பங்கை எடுத்துக்கோங்க. சரி கொடு. ரமா, சாரு, நீங்க 2 பேரும் அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பாராட்டுறேன். என்னால முழு செலவையும் பாத்துக்க முடியும்னாலும் நீங்களும் செலவுல பங்கெடுத்துக்கணும்னு பிரியப்படுறதுனால உங்க பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். இதுல 60,000 ரூபாய் இருக்கு. இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இந்தாங்க.